கடந்த 5 நான் இன்னைக்கு மரிச்சிருந்தா எனக்கு 5 மாதங்கள், எனக்கு 5 மாதங்கள் ஆகிருக்கும் நான் செத்து போயிருந்தா. ஒரு நாள் எங்கள் சபை ஆராதனை முடிச்சுட்டு, திருவிருந்து ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். கண்டினியூஸாக பிளட் வாமிட், பயங்கர பிளட் வாமிட். வீட்டில் இருக்கிறவங்களாம் பயந்துட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. மருத்துவர்கள் டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு. உடனே எங்கேயாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போங்க அப்படின்னு ராமச்சந்திராவுக்கு ரெஃபர் பண்ணாங்க. ராமச்சந்திரால 1.25 லட்சம் செலவு பண்ணியும் அந்த பிளட் வாமிட்டை நிறுத்த முடியலை. அங்கிருந்து ஒரு போதகர் மூலமாக சந்தோஷம் செஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனைக்கு போனோம். அங்கே போன உடனே என்னை மறுநாள் சண்டே திருவிருந்து ஆராதனை, சனிக்கிழமை கொண்டு போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க அப்படின்றாரு. அவர்கிட்ட போய் சொன்னேன், நாளைக்கு நான் சர்ச் நடத்தணும், திருவிருந்து ஆராதனை, நான் வேணால் அதை முடிச்சுட்டு வந்து நான் அட்மிட் ஆகிறேன் டாக்டர் அப்படின்போது அவர் சொன்னார், ரத்தம் கைக்கிட்டு இருக்கிறப்பா, எப்படி போய் நீ சர்ச்சை நடத்துவேன், இப்போ மேலே போய் படுத்துக்க அப்படின்ட்டார். என் வாழ்க்கையில் நான் ஆராதனை மிஸ் பண்ணதே இல்லை. இந்த உபத்திரவத்தின் நாட்களில் பாஸ்டர் மோகன் அவங்க தான் அதிகமாக என்னோட கூட இருந்து ஜெபத்தில் சோர்ந்து போவாதையா, அந்த அந்த விளைவின பாதம் ஒன்று இருக்க பாருங்க, அந்த நேரத்தில் தான் நமக்கு நிறைய டீச்சர்ஸ் எழும்புவாங்க. பாஸ்டர் கூட இருந்து ராமச்சந்திரன் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது நான் எடுத்த பிளட் வாமிட்டை பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் பாஸ்டர். சந்தோஷம் ஹாஸ்பிட்டலில் ரூமுக்குள்ளே போகிறேன். நான் பல கேள்விகளோடு அந்த அறையை நோக்கி போகும்பொழுது, ஏன் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை தானப்பா செய்கிறேன், ஒன்றும் நான் உமக்காக எதையும் சாதிக்கலையே, அதுக்குள்ளேயே என் ஜீவன் எடுக்க போகிறீங்களோ அப்படின்னு பல கேள்விகளோடு அந்த ரூமுக்குள்ளே போகும்பொழுது அந்த ரூமில் ஒரு வசனம் மாட்டியிருந்தது. சில வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தை எதேர்ச்சியாக நம்மோட பேசும். உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த நேரத்தில் என் அதிகமாய் தேற்றின பாடல்கள், உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கின்றீ, ஆபத்து நேரம் என்னோடு இருக்கின்றீ, என்னை தப்புவிக்கிறீர், எஸ் என்னை கனப்படுத்துகிறீர். ஹல்லேலூயா, ஆமென். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் அநேக தனிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ தனிமை வாட்டினது, எத்தனையோ இருளான சூழ்நிலைகளை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆண்டவர்களை பார்த்து சொல்றார், ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர். மருத்துவமனைக்கு நான் போகும்பொழுது, ராமச்சந்திராவுக்கு போகும்போது என்கிட்ட இருந்தது வெறும் 8000 ரூபாய். என் மனைவி கிட்ட கொடுத்து, முடிஞ்சா பாருமா, இல்லைன்னா விட்டுட்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஐசியூவில் போட்டாங்க. 1க்கு 2 மருத்துவமனை மாறினேன். நான் மருத்துவமனைந்து வெளியே வரும்போது கணக்கு பார்க்குறேன், கிட்டத்தட்ட 3 லட்சம் கிட்ட செலவு பண்ண அங்கே இருக்காங்க. 3 லட்சம் செலவு பண்ணியும் இந்த சந்தோஷம் ஹாஸ்பிட்டலில் நடந்த அற்புதம் பாருங்கள். சண்டே நைட்டு ஒரு 11:30 மணிக்கு பயங்கரமான பிளட் வாமிட்டு, நான்ஸ்டாப். என் கூட ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தார், அவர் தான் நைட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் எழுப்புற நல்லா தூங்குறாரு, கண்டினியூஸாக வந்துனே இருக்குது. டியூட்டி டாக்டர் போய் பார்த்து, இந்த மாதிரி வாமிட் வருது, பிளட் வாமிட் வருது. அந்த டாக்டர் ரொம்ப பயந்துட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து, கொஞ்சம் காலை வரைக்கும் நீங்கள் பிளட் வாமிட் எடுக்கக்கூடாது,
நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறீங்க அப்படின்னு. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எப்படியோப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் சபையின் வாக்குத்தத்தமே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் யாருக்கு தெரியுமா அதிசயம் செய்வார்? those who are in trouble, those who are in valley, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் போகிறவங்களுக்கு தான் அற்புதம் செய்வார். ஆண்டு ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டேன். காலையில் 11:30 மணியாக போல் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. பிராங்கியோ எண்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லி கேமரா வாய்க்குள்ளே விட்டு எங்கே பிளட்டு வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அந்த டாக்டரு லங்ஸில் ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு லெஃப்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. அவர் எடுத்துகிட்டு என்கிட்ட சொல்கிறாரு, எவ்வளோ தேடிட்டேன், பிளட்டு எங்கே வருதுன்னே தெரில. அப்பயே நான் பிலீவ் பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு இப்போ, இல்லை சோதரம் 3 months. அந்த சிம்டம்ஸை கருத்துக்கள் என் சரீரத்தில் உண்டு பண்ணேன். ஹல்லேலூயா. ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீ, என்னை தப்பு வைக்கிறீ, கனப்படுத்து